ஜெய் கிருஷ்ணா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேஎஸ் பிங்கிஸ் கிச்சன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ பாடலாத்ரி நரசிம்ம பெருமாள் கோவில் தான் போயிருந்தோம். சிங்கப்பெருமாள் கோவில் சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த நரசிம்மர் இங்கே அருள் பாலிக்கிறார். கொடிமரம் வழிபீடம், பின்னாடி பார்த்திங்கன்னா தசாவதாரம். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சன்னதி அகோபிலவல்லி தாயார் அப்படின்ட்டு எங்கள் தாயாரோட பெயர். அப்புறம் நரசிம்மரை நம்ம சேவிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோன்னா இந்த சைடில் பார்த்திங்கன்னா கிரிவலம் வரும். இங்கே பாருங்கள், திருப்பதி பாலாஜி. ஸோ கிரிவலத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மலை, அதாவது மலையை சுற்றி தான் கிரிவலம் வரும். அந்த மலைக்கே என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, அந்த மலை தான் பார்த்திங்கன்னா நம்ம நரசிம்ம பெருமாளோட திருமேனியாகவே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தாயார் நரசிம்மரோட விமானம். இங்கே ஆண்டாள் தாயாருமே இருக்காங்க. அகோபிலவல்லி தாயார், ஆண்டாள் தாயார், நரசிம்மர், அப்புறம் ஆஞ்சநேயர், கருடர், விஸ்வக்சேனா, ஸ்ரீராமானுஜர், மணவல்ல மாமுனிகள், 12 ஆழ்வார்களுக்கும் இங்கே சன்னதி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தசாவதாரம் திருமலோட மத்ஸ்யாவதாரம், குருமாவதாரம், வராகாவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ராம அவதாரம், பலராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், கல்கியார். ஸோ லக்ஷ்மி நரசிம்மர் இருக்காரு சவுத் ஃபேஸிங்கில். இந்த திருஷேத்திரத்தில் பார்த்தீங்கன்னா கிரிவலம் ரொம்பவே ஸ்பெஷல். இரண்யனை வதம் செய்த நாளான பிரதோஷம் வேலை இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா மூலவராக காட்சியளிக்கிறார். ஒரு கையில் சங்கு, இன்னொரு கையில் சக்கரம், ஒரு கை அபயம், இன்னொரு கை தொடை மேலே ஊனின்னு இருக்கார். ஒரு கால் கீழே தொங்க போட்டும், இன்னொரு கால் பார்த்தீங்கன்னா மடித்து மடி மேலே வச்சுருக்கார். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருநாமம் விளக்குனா 3வது கண் இங்கே நரசிம்மருக்கு உண்டு. அந்த சிறப்பான திருநேத்திரத்தை நம்மளுக்கு இங்கே காமிக்கிறாங்க. அதுவும் ஆர்த்தி காமிக்கும் போது, தீபாரதனை காமிக்கும் போது திருநாமத்தை விளக்கிட்டு அந்த திருநேத்திரத்தையும் நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த கோவிலோட தல வரலாறு, யாரால் கட்டப்பட்டது, டைமிங் என்ன பிரசாதம் இங்கே ஸ்பெஷல், அப்புறம் என்னென்ன உற்சவம் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் சொல்கிறேன். இந்த கோவில் மட்டும் இல்லை, நம்ம மேல்மருவத்தூர் கோவிலுமே போயிருந்தோம். ஸோ இந்த வீடியோ பெருசாக போனதுனால பார்ட் 2ல் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ பார்ட் 2க்கு ஸ்டே டியூன்டாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி அதில் ஆல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போகிற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்கள் ஃபோனுக்கு சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.